ஹலோ, நான் பார்த்தி பேசுறேன். ஜீவா இருக்கானா? இங்க தான் இருக்காரு. ஒரு நிமிஷம். பார்த்தி என்ன? ஹலோ. முருகன் எஸ் ஆயிட்டானா? டேய், என்னடா சொல்ற? போதைய போட்டு பசங்க மண்டே ஆயிட்டானுங்க. அந்த கேப்ல சரி, நீ எங்க இருக்க? கடையில தான்டா இருக்கேன். நான் வரேன். அங்கே இரு. கூட இருந்தவங்க பூரா தண்ணியை போட்டு மட்டை ஆயிட்டானுங்கடா. இப்ப நம்ம என்னடா பண்றது? படிச்சு படிச்சு சொன்னேன்லடா. தேட சொல்லிருக்கேன்டா. கதிரவனை முருகன் பார்த்தா சிக்கல். செஞ்சதெல்லாம் வீணா போயிடும். முருகன் நமக்கு வேணும்டா. எங்க இருந்தாலும் தேடி தூக்கு. வாதனோ, என்ன இன்னும் தூங்கல? தூக்கம் வரல மாமா. நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன மாமா ஏதாவது சொன்னாங்களா? அம்மா அப்பா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினாங்க. அதுக்கு தான் நாள் இருக்கே. அவங்களுக்கு தான் நான் சொன்னா புரியாது. உனக்கு புரியும் மாமா. என்ன மேலே படிக்கணுமா? இல்ல மாமா. சரி, போய் படு, காலைல பேசிக்கலாம். தானோ, என்ன யாரையாச்சும்? சாரி மாமா. அப்பாவுக்கு அடுத்த இடத்துல உன்னை வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அழுதாலும் என்னை அடிச்சு புத்திமதி சொல்ற இன்னொரு அம்மாவை நான் நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை போய் நல்லா யோசிச்சியாமா? சரி, அதை விடு. என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, அப்புறம் ஏன் அழுதுட்டு இருக்க? கண்ணை தொடச்சுக்க. ஆமா, அவன் பேர் என்ன? ஜீவா. அண்ணே, செய்கைக்காரங்களா முந்தியெல்லாம் தனியாக துண்டா தெரிவாங்கண்ணே. இப்போல்லாம் அப்படி இல்லைண்ணே. நஞ்சாம் குஞ்சாம் அல்லு சிலெல்லாம் கத்திய தூக்கி கலையிறங்குறாங்க. ஆனால் ஏரியா பூரா ராவ சொல்லியிருக்கேண்ணே. ஆனால் எப்படி தூக்கிடுவோங்கண்ணே. விடுங்கண்ணே, விடுங்க. எவன்னு தான்டா தெரிய மாட்டேங்குது. டேய் மாப்பிள, நீ முருகன் சாரி தானே? சொல்றா. அண்ணே, முருகன் சாரிண்ணே. முருகன் சாரியா? ஆமாண்ணே, நானும் 2-3 வாட்டி முருகன் கூட வச்சு பார்த்துருக்கேண்ணே. மார்க்கெட்ல காய்கறி வாங்கி போயிட்டு இருக்கானே. தூக்குடா அவள. கௌரி, ஏய் எந்திரி. எங்கடி முருகன்? தெரியாது. சொல்லலன்னு வச்சுக்கிய. மாசத்துல 2-3 வாட்டி வருவாரு. அது ஒரு ஆத்திரியில்தான். பாலன்னு செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி வந்தாரு. அது கொஞ்ச நேரம் கூட இல்ல. அதுக்குள்ள கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் திறந்ததும் 2 பேர் என்ன தள்ளி விட்டு. யாரு? செய்கைக்காரங்களா? நம்ம ஏரியாவா? இதுக்கு முன்னாடி பாத்துக்கியா? இல்ல, பார்க்க படிச்ச பிள்ளைங்க மாதிரி இருந்தாங்க. முருகன் அவங்க பேரை கூட சொல்லிச்சு. என்ன பேரு? என்ன பேரு? சொல்லு. மறந்துடுச்சு. ஞாபகம் வந்துடுச்சு. என்ன? சொல்லு. பேர் என்ன? ஜீவா. பார்த்தி. ஜீவா. ஜீவா. என்னாச்சுடா? ஹலோ. நான் கதிரவன் பேசுறேன். பாக்குறதுக்கு வழக்கமான வில்ல மாதிரி தான் இருப்பேன். ஆனா இந்த கதிரவன் வேற. ஏண்டா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என்னைய கடிக்க மாட்டீங்களா? இந்த கதிரவனை என்ன அவ்வளவு பெரிய முட்டாள் நினைச்சியா? அடிச்சு போட்டு அனாதையா விட்டு வந்த அன்னைக்கே சங்கம் பிரிச்சு போட்டு
ஏய் கதிரவா வேணாம் ஜீவா ஏய் கதிரவா ஜீவா ஜீவா கேட்டியா இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல பிரச்சனை உனக்கு எனக்கு தான் அவ்வளவு விட்டு நீ எவ்வளவு வேகமா வரியோ அவ்வளோ நல்லது இவனுக்கு இல்லனா செங்கலோட செங்கலா வச்சு எரிச்சிடுவேன் டேய் வருவா 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 வீட்டுக்கு போடா வாடா வா பார்த்தி 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 நீ அவ்வளோ பெரிய ஆளா என்னையே கேன பயிலாக்கிட்டல என்னை எதிர்த்தவங்க அத்தனை பேருக்கு இங்கதான்டா இறுதி சடங்க பண்ணியிருக்க டேய் கதிரவா முடிஞ்சா எனக்கு கொன்று உசுறு ஒரு துளி மிச்சம் இருந்தாலும் நான் உனக்கு கொன்றுவேன் என்னையவா கொன்னுடுவியா Oh!
அடிக்கிறப்பெல்லாம் அடங்கி போனவன் தான் கட்டுற பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று எப்படி புயலா கிளம்பி வந்தான். எல்லாரையும் சாதாரணமாக இட போடாத, சரியா? என்னதுன்னா சந்தோஷம் தானே? சந்தோஷமா இருங்க.